குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிற குடல் புழுக்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு குழந்தைங்க மோஷன் போகும்போது அதில் குடல் புழுக்களை பார்த்துருப்போம். நைட்டு தூங்கும்போது ஆனஸ்லேருந்து குடல் புழுக்கள் வரதை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குழந்தைக்கு மோஷன் போகும்போது அதில் பெரிய சைஸில் பூச்சிகள் நிறைய வந்து அந்த பூச்சிகள் பறந்து பறந்து போச்சு அப்படின்னு ஒரு பேரண்ட் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டைனி டம்மி ஸ்டோரிஸில் பார்ப்போம். வெல்கம் டு டைனி டம்மி ஸ்டோரிஸ். இந்த 2.5 வயசு குழந்தைய பெரம்பலூர்லேருந்து அவங்க மதரும் கிராண்ட் மதரும் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டை கேட்கும்போது எனக்கே ரொம்ப வினோதமாக இருந்தது. அதாவது குழந்தைக்கு கடந்த 6 மாதமாகவே மோஷன் போகும்போது அதில் நிறைய பூச்சி வரதாகவும் அந்த பூச்சியெல்லாம் வந்தோடனே பறந்து பறந்து போகிறதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. நான் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சில டிவார்மிங் மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதை நெக்ஸ்ட் டைம் பூச்சி வந்ததுன்னா அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க போயிட்டு வெறும் 15 நாளே என்கிட்ட மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சாங்க. அந்த குழந்தைய உட்கார வச்சு மோஷன் போக வைக்கிறாங்க. அந்த குழந்தை மோஷன் போனோடனே அதுலேருந்து ஒரு 10-15 பூச்சி வந்து அப்படியே பறந்து பறந்து போகுது அப்படின்றத பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எதனால் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கும் புரியல. நான் இம்மீடியட்டாக அந்த மோஷனை டெஸ்ட்டுக்கெல்லாம் கூட அனுப்பிச்சு பார்த்தேன். ஆனால் அது என்ன பூச்சி என்னன்றது கூட அப்போ கண்டுபிடிக்க முடியல. சரி, இது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை இது வரைக்கும் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இந்தியாவில் இருக்க நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசினேன். ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. ஆனால் என்னோட சீனியர் டாக்டர் ஒருத்தவர் இதை பற்றி என்கிட்ட சொன்னார். அவர் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்த்துருக்கிறதாவும் அதுக்குண்டான காரணங்களையும் பற்றி என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் இந்த மதரையும் கிராண்ட் மதரையும் கூப்பிட்டு மறுபடியும் பேசினேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி இவங்க வீட்டில் மாடு வளர்க்குறாங்களான்னு கேட்டேன். அந்த பேரண்ட்ஸ் எஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு எதனால் இந்த பூச்சி வந்திருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த குழந்தையோட வீட்டில் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பூச்சிகள்லாம் இந்த மாடு போடுற சாணி அந்த கவுடங்க்லேருந்து தான் நிறைய உற்பத்தி ஆகுது. இந்த குழந்தையும் வீட்டில் மோஷன் போகிறது இல்லை. பெரும்பாலான நேரங்களில் வீட்டுக்கு வெளியே வந்து தான் மோஷன் போகுது. அதே மாதிரி நிறைய டைம் இந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே இருக்க திண்ணையில் தான் படுத்து தூங்குறாங்க. இந்த தூங்கும்போது கூட இந்த குழந்தை ட்ரெஸ் போடுறதில்ல, அதே மாதிரி அண்டர்வேரும் எதுவும் போடுறதில்ல. ஸோ இந்த பூச்சி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான காரணம் இதுதான். இந்த பூச்சி இந்த குழந்தை தூங்கும் போதோ இல்லை மோஷன் போகும்போதோ இந்த குழந்தைக்கு அறியாமல் அந்த பூச்சி அந்த குழந்தையோட ஆனஸ் அதாவது ஆசனவாய் வழியாக போய் அதுக்குள்ளே போய் குடலுக்குள்ளே போய் நிறைய மல்டிப்ளை ஆகி இந்த பூச்சிகள்லாம் அங்கே தான் நிறைய உற்பத்தி ஆகுது. அதனால தான் இந்த குழந்தைக்கு இந்த பூச்சிகள் வர ஆரம்பிச்சுது. இந்த கண்டிஷனை ஸ்கேராபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூச்சியை. ஸோ இதுதான் காரணம்னு சொன்ன பிறகு இந்த குழந்தைக்கு எந்த விதமான டிவார்மிங் மெடிகேஷன் அதாவது இந்த குடல் புழுக்களுக்கு கொடுக்குற எந்த மெடிசனும் வேலை செய்யாது. ஸோ என்ன பண்ணோம், இந்த குழந்தை இமீடியட்டாக டயரியா போகிறதுக்கு லாக்ஸேட்டிவ் கொடுத்தோம். அதாவது நிறைய மருந்துகள் கொடுத்து இந்த குழந்தைய டயரியா போக வச்சு உள்ளே இருக்க பூச்சிகள் எல்லாம் வெளியேற்றிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பியும் பூச்சி என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வீட்டிலேருந்து குழந்தைய எப்போ வெளியே வந்தாலும் ரொம்ப டைட்டான ஒரு அண்டர்வேர் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வர சொன்னோம். அதே மாதிரி இந்த குழந்தை எப்போ மோஷன் போனாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டில் மோஷன் போகிற மாதிரி பழக்கப்படுத்த சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இந்த பூச்சி சம்மந்தமான பிரச்சனை வரவே இல்லை. ஸோ ஒரு குழந்தைக்கு மோஷன் போகிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்க எங்கே போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னமுமே பல வீடுகளில் குழந்தைங்களுக்கு பாத்ரூம் இருந்தால் கூட நிறைய வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு தான் இந்த குழந்தைங்களை மோஷன் போக வைக்கிறாங்க. அதன் மூலமாக சில கிருமிகளும் இந்த மாதிரி பூச்சிகளும் சில குடல் புழுக்களுமே இந்த குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மோஷன் போக பழக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எங்கே மோஷன் போக வைக்கிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் சரியாக செஞ்சுட்டு இருந்தாலே இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். நன்றி.